டிசம்பர் 12, 2024 அதாவது நாளைக்கு இந்திய வரலாற்றிலேயே ஒரு மிக முக்கியமான நாள். குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய சமத்துவ சமூக நீதி அரசியலுக்கு எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த நாள் தான் டிசம்பர் 12, 2024. அதுவும் குறிப்பாக நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வு வைக்கம் நூற்றாண்டு நிறைவு விழா கேரளாவில் வைக்கத்தில் நடக்கிறது. யாரெல்லாம் போகிறாங்க, எதற்காக வைக்கம் நூற்றாண்டு விழாவை தமிழ்நாட்டு முதல்வரும் கேரளாவினுடைய முதல்வரும் சேர்ந்து நடத்த வேண்டிய தேவை என்ன, எதற்காக அதை நடத்துகிறார்கள், அது மூலமாக தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்திய ஒன்றியத்திற்கே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல இருக்கிறாரு, முக்கியமான செய்தியை சொல்ல இருக்காரு. அது என்ன செய்தி, அதில் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் பங்கேற்கிறார். இப்படி இவர்களெல்லாம் பங்கேற்கக்கூடிய இந்த நிகழ்வு எதற்காக குறிப்பாக இந்த கட்டத்தில் மிக முக்கியமானது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வரலாற்றை தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, அந்த வரலாற்றின் மூலமாக இன்னைக்கு நம்ம என்ன செய்ய இருக்கோம், அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகள் என்ன அப்படின்றத தான் பார்க்க இருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வைக்கம் நூற்றாண்டு குறிப்பாக திராவிடர் கழக தோழர்களுக்கு, பெரியாரிஸ்டுகளுக்கு, பெரியாரியவாதிகளுக்கு, முற்போக்காளர்களுக்கு, பொது உடைமை சித்தாந்தவாதிகளுக்கு எல்லாமே மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏன் வைக்கம் நூற்றாண்டை பற்றி நம்ம திரும்ப திரும்ப பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப யதார்த்தமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய நடப்பு சூழலை வைத்து அதை சொல்ல நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் 100 ஆண்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தோன்னு தெரியாததுனால தான் இன்றைக்கி ஒருத்தவங்க ஃபாசிசமா பாயாசமான்னு பேசுனா கைத்தட்டக்கூடிய நிலையிலையும், இன்றைக்கி திடீர்னு ஒருத்தவங்க தமிழ்நாட்டை தலைகீழாக நான் திருப்ப போகிறேன்னு சொல்லுகிற போது நம்பக்கூடிய சூழலில் இருக்காங்க. உண்மையாகவே இருந்த சமூகத்தை தலைகீழாக மாற்றியதனால தான் இன்னைக்கு நம்மளால் கைத்தட்ட முடியுது. அப்போ 100 ஆண்டுக்கு முன்னாடி இந்த சமூகம் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, திருவிதாங்கூர் சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய இன்றைக்கு வைக்கம் பகுதியாக இருக்கக்கூடிய அந்த கேரளாவில் கோட்டயம் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் இருந்த பகுதி தான் வைக்கம். அந்த வைக்கத்தில் கோவில் நுழைவு போராட்டம் நடக்கலை. எங்களெல்லாம் கோவிலுக்குள்ளே விடுங்கன்னு நடந்த போராட்டம் அல்ல வைக்கம் போராட்டம். இன்றைக்கி கூட பல பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, கோவில் நுழைவு போராட்டம் நினச்சிக்கிறாங்க. உண்மையாகவே வைக்கம் போராட்டம் அப்படின்றது இந்த நூற்றாண்டினுடைய முதல் மனிதநேய போராட்டமாக, மனித உரிமை போராட்டமாக நம்ம கணக்கிட முடியும். அந்த அளவிற்கு தெருவில் நடக்கிறதுக்கு உரிமை கேட்ட போராட்டம். தெருவில் நடக்கிறதுக்கு உரிமை கேட்டு யார் போராடினா? மனுஷங்க போராடினாங்க. இதை நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அப்போ கேரளாவில் வழக்கறிஞர் மாதவன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு. இவர்கள் குறிப்பாக சில பிரிவுகளை, ஈழவ சமூகம், புலையர் சமூகம் போன்ற சமூகங்கள் கோவில் இருக்கக்கூடிய வீதிக்குள்ளேயே வரக்கூடாது, கோவிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு இல்லை, கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய 4 தெருவுக்குள் நுழையக்கூடாது. அப்போ இவங்கெல்லாம் எப்படிங்க போவாங்கன்னு கேட்டால், ஈஸியாக இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த தெரு வழியாக போனால் 5 நிமிஷத்தில் அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால், அவங்க பல மைல்கள் கடந்து வேறு பாதையில் சென்று தான் அந்த இடத்துக்கு போகணும். அப்படி வக்கீல் மாதவன் அவர்கள் நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு கூட கோவில் இருக்கக்கூடிய தெருவை பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்ப்பனர்கள் அன்றைக்கிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜாதிய மனநிலையோடு, வர்ணாசிரமத்தோடு, சனாதனம் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்கல்ல, நீங்கள்லாம் இந்த ஜாதிக்காரவங்களாம் இந்த தெருவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னது தான் சனாதனம். அதை எதிர்த்து போராடியது தான் தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு. அப்போ நீங்கள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறப்ப, இவர் படித்தவர், வக்கீலாக இருக்கார், காசு சம்பாதிக்கிறாரு, ஆனாலும் அந்த தெருவுக்குள்ளே போக அனுமதி கிடையாது. அப்போ பொறுத்து பார்த்துட்டு வக்கீல் மாதவன் போன்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மிகப்பெரிய ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். அந்த போராட்டத்திற்கு காந்தி கிட்ட இங்கே இருக்கக்கூடிய இந்திய தேசியவாதிகளுடைய ஒத்துழைப்பெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் அன்றைக்கும் இந்திய தேசியத்தை பேசியவர்கள், சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் இந்த மனித உரிமை போராட்டத்திற்கு குரல் கொடுக்க தயாராக இல்லை. போராடிய அவர்களும் காங்கிரஸ்காரர்கள் தான். அப்போ இவங்கெல்லாம் போராடுகிற போது மார்ச் 30, 1924 அந்த போராட்டம் ஆரம்பிக்குது.
மார்ச் 30, 1924 போராட்டத்தை தொடங்கிய மிக முக்கியமான 19 பேரும் என்ன ஆகுறாங்கன்னா கைதாயிடுறாங்க. எப்போ? ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ளேயே. அப்போ நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா போராட்டம் தொடங்கிய ஒரு 10 நாட்களிலேயே முக்கியமான போராட்ட தலைவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அதுக்கடுத்து அவங்களுக்கு போராட்டத்தை முன்னெடுத்து செல்றதுக்கோ முன்னோக்கி இழுத்து செல்லுவதற்கோ ஆட்கள் தேவைப்படுகிற போது காந்தியார்கிட்ட கேட்டு இங்கே இருக்கக்கூடிய மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து யாராவது ஒருத்தர் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வருகிறது. காந்தி அந்த நேரத்தில் ரொம்ப தயங்குறாரு. ஏன்னா இது ஒரு இந்து மதத்துக்குள்ளான பிரச்சனை, இந்து மதத்தை பிளவுபடுத்தக்கூடிய பிரச்சனைன்னு எப்பவும் போல காந்தி அச்சப்படுகிறார். அதற்கு அடுத்து அந்த போராட்டத்திற்கு அவர் போய் நேரடியாக நின்று களத்தில் நின்று எந்த ஆதரவுமே தரலை. அந்த இடத்தில் அன்றைக்கு காங்கிரஸில் இருந்த தலைவர் தந்தை பெரியார் தான் நேரடியாக வைக்கத்துக்கு போகிறாரு. அவருக்கு வந்த கடிதத்தின் பேரில், அவருக்கு வந்த அழைப்பின் பேரில் அங்கே போய் போராடுறாரு. எப்படி போராடுறாருன்னு கேட்டிங்கன்னா தன்னலம் இல்லாமல் போராடுறாரு. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், மொழி தெரியாத ஒரு ஊர், வேறு சமஸ்தானம், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவர்கள்னு இவருக்கு தெரியாது, அங்கே இருக்கக்கூடிய ராஜாக்கள் எப்படிப்பட்டவங்களும் இவருக்கு தெரியாது, அங்கே இருக்கக்கூடிய போராட்டத்தின் தன்மை தெரியாது. எதுவுமே இல்லைனா கூட பரவாயில்ல, மனித உரிமைக்கான போராட்டம்னு சொன்னால் மனித மாண்பை மீட்டெடுக்க என்னுடைய கால்கள் எந்த இடத்திற்குனாலும் பயணப்படும் என்ற அர்த்தத்தில் தான் தந்தை பெரியார் உடனே கிளம்பி போகிறாரு. ஏறக்குறைய தந்தை பெரியார் 2 முறை கைதாகிறார். 141 நாட்கள் வைக்கத்தில் இருந்த பெரியார் 74 நாட்கள் சிறையிலேயே கழித்தார். பெரியாருடைய மிகப்பெரிய சிறப்பாக வைக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களும் சரி நம்மளும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த போராட்டக்காரர்கள் சொல்கிறார்கள், அந்த சத்தியாகிரகிகள் சொல்கிறாருங்க, நாங்கள் சொன்னதை விட தந்தை பெரியார் இதை மக்கள் போராட்டமாக மாற்றினார். பெரியாருடைய ஸ்பெஷாலிட்டின்றதே அதுதான். ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருதுன்னு சொன்னால் அதை பற்றி பிரச்சாரம் செய்வார், ஊர் ஊராக போய் மக்களை திரட்டுவார். அப்படி வைக்கத்தை சுற்றி இருந்த பகுதியிலும் வைக்கத்திலும் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணி ஒன்றும் கேட்கல. ரொம்ப எளிமையாக பெரியார் கேட்குறாரு, இங்கே பாருங்கள், இந்த தெருவிற்கு மாடு நடக்குது, கழுதை நடக்குது, எருமை நடக்குது, நாய் நடக்குது, இதையெல்லாம் எந்த சத்தியாகிரகமும் பண்ணலையே. 6 அறிவு இருக்க மனுஷன் சத்தியாகிரகம் பண்ணி தான் இந்த தெருவுக்குள்ளே போகணும்னு சொன்னால் இதை பார்த்துக்கிட்டு உங்களோட வைக்கப்பத்தப்பன் அமைதியாக இருப்பாருன்னா அந்த சாமியை, அந்த கடவுள் சிலையை குப்புற கவுத்து போட்டு வேஷ்டி துவைக்கிறதுல என்ன தப்புன்னு பெரியார் கேட்கிறார். இந்த ஆழம், இந்த கருத்து, இந்த சிந்தனை மக்களை தந்தை பெரியாரோடு போராட்ட களத்திற்கு அழைத்து வருகிறது. அதை பார்த்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய ராஜா, ராணி எல்லாருமே தயக்கத்திற்கு உள்ளாகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அது ஒரு நீண்ட வரலாறு, நம்ம இந்த குறுகிய நேரத்தில் சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட தந்தை பெரியாரை எப்படியாவது சாகடிக்கணும்னு யாகம்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த யாகத்தில் தந்தை பெரியாருக்கு ஒன்றும் ஆகலை. ஏன்னால் யாகத்தால் ஒருவரை சாகடிக்க முடியும் என்பதே மூடநம்பிக்கை தான், பிற்போக்குத்தனம் தான். அந்த இடத்திலும் மூடநம்பிக்கையை வென்று தந்தை பெரியார் நின்றாரு. கொஞ்ச காலகட்டத்தில் அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய ராஜா மறைகிறார். அவருடைய மறைவை ஒட்டி இவங்க எல்லாத்தையும் விடுதலை பண்ணுறாங்க. விடுதலை செய்த பிறகும் இந்த போராட்டத்திற்கு பெரியார் திரும்ப போய் பங்கேற்கிறார். இதை ஆஃப் பண்ணுறதுக்கு வழியே இல்லைன்னு சொல்லி திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய ராணி இந்த பிரச்சனைக்கு முடிவு காணணும்னு சொல்லி காந்தியை வர சொல்கிறாங்க. அப்போ காந்தி கிட்ட ராணி கேட்குறாங்க, இப்போ தெருவை திறந்து விட்டோம்னு சொன்னால் ராமசாமி திரும்ப கோவிலுக்குள்ளே போக போராட்டம் பண்ணுவார்ல, அதை பண்ண மாட்டாருன்னு உத்தரவாதம் வாங்கி கொடுங்கன்றாங்க. காந்தி பெரியார்கிட்ட பேசுகிறாங்க. அப்போது பெரியார் சொல்கிறாரு, தெருவை திறந்து விடுவாங்களா, தெருவு திறந்து விடுவேன்னு சொல்கிறதுக்காக கோவிலுக்குள்ளே நுழையிறதுக்கு போராட்டம் நடத்த முடியாதுன்னு நாங்கள் சொல்ல முடியாது. துணிச்சலாக தான் கொண்ட கொள்கையில் ஏன் கோவிலுக்குள்ளே போகக்கூடாது அந்த மனுஷங்க என்ற உணர்வில் இப்போதைக்கு தெருவை திறந்து விட சொல்லுங்கள், அதுக்காக கோவில் நுழைவு போராட்டத்தை நாங்கள் நடத்த மாட்டோன்னு கிடையாது, இப்போ நடத்த மாட்டோம் என்று சொல்லுகிறார். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய அந்த ராணி அந்த தெருக்களை மிக நீண்ட இந்த போராட்டத்தின் விளைவாக 1924 மார்ச் தொடங்கி 1925 நவம்பர் வரை நடந்த மிக நீண்ட இந்த மனித உரிமை போராட்டத்தினுடைய வெற்றிதான் வைக்கம் தெருக்கள் எல்லா மக்களுக்கும் திறந்துவிடப்பட்டது. தீண்டத்தகாத மக்கள், தீண்டப்படாத மக்கள், பார்க்கக்கூடாத மக்கள் என்று யாரையெல்லாம் சொன்னாங்களோ அந்த அனைத்து மனிதர்களுக்கும் அந்த தெருக்கள் திறந்துவிடப்பட்டன. இதில் தந்தை பெரியாரினுடைய தியாக உணர்வு, தந்தை பெரியாருடைய போராட்ட குணம்,
தந்தை பெரியாருடைய தன்னலமற்ற மனிதர்களுக்காக போராடக்கூடிய உணர்வை மதித்து அதற்கு மதிப்பளித்து அதை போற்றி பெரியார்தான் அந்த வைக்கத்தினுடைய அந்த போராட்டத்திற்கு புதிய உயிர் கொடுத்தார் அப்படின்னு அந்த வைக்கம் சத்தியாகிரகிகளே சொன்னதை கேட்டு தந்தை பெரியாரை வைக்கம் வீரர் என்று திருவிக புகழ்ந்தார். அந்த தந்தை பெரியாரினுடைய நினைவை போற்றக்கூடிய வகையில்தான் தந்தை பெரியாருடைய நினைவகம் கேரளா வைக்கத்தில் அமைக்கப்பட்டது. இப்போது தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அதை புனரமைத்து தந்தை பெரியார் நூலகத்தையும் சேர்த்து அந்த இடத்தில் திறக்கிறார்கள். தந்தை பெரியார் நினைவகம் நூலகம் புதுப்பிக்கப்பட்ட இது அனைத்தையோடு சேர்த்து வைக்கம் 100 நிறைவு விழாவும் மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக தமிழ்நாட்டு முதல்வர், கேரளாவினுடைய முதல்வர், திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்வாக நாளைக்கு நடக்க இருக்கு. இதில் நமக்கு தெரிய வேண்டிய செய்தியும் தமிழ்நாட்டு முதல்வர் இந்திய ஒன்றியத்துக்கு சொல்லக்கூடிய செய்தி ஒன்று தான். எங்கள் பாதையை தீர்மானிப்பது தந்தை பெரியார் அப்படின்னு முதல்வராகுவதற்கு முன்பும் சொன்னார், முதல்வரான பின்பும் சொன்னார், இப்போதும் சொல்லுகிறார். நம் கடந்து வந்த பாதையை நாம் நினைத்து பார்ப்போம், தந்தை பெரியாருடைய வழியில் செல்லுவோம். பெரியாருடைய வழி என்பது சமத்துவம், சமூக நீதி, பகுத்தறிவு, சகோதரத்துவம் என்று சொன்னால் அந்த வழியில்தான் திராவிட மாடல் அரசு எப்போதும் செயல்படும் என்ற செய்தியை சங்கி கூட்டத்திற்கும் பாசிச கூட்டத்திற்கும் பாசிசத்தை எதிர்த்து கேள்வி கேட்க திராணியற்றவர்களுக்கும் சேர்த்து தமிழ்நாட்டு முதல்வர் சொல்லக்கூடிய செய்தியாக தான் இதை பார்க்கிறோம். இந்த மனித உரிமை போராட்டத்தினுடைய அடையாளமான வைக்கம் போராட்டத்தை பற்றி மற்றவர்களுக்கும் பகிர்வோம். நன்றி. தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.